ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். அப்போ நான் இதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ இதுக்கப்புறம் போடுவாங்க. இந்த இன்ட்ரடக்ஷன் எதுக்கு போடலைன்னா, தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாக்கா இதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயம் ஏன்னா கொஞ்சம் வரைக்கும் பார்த்துட்டு கடைசியாக பார்க்காம இருக்கும்போது என்ன இவ்வளோ நெகட்டிவ் சொல்லியிருக்கு அப்படின்னு நினைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சால் நீங்கள் அந்த டைம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக வீடியோ பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நான் இப்போ இந்த வீடியோவோட நான் சொல்கிறது கார்த்திகை தீபத்தில் வந்ததோட கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். அப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா தான் இருக்கீங்க. இப்போ நீங்களே ரொம்ப நாள் கழிச்சு நான் இப்போ கேரளாவுக்கு வந்திருக்கீங்க. இங்கே ரொம்ப ரெய்னி சீசனாக இருக்கும், ரொம்ப ரெயினாக இருக்குது. வயநாடு நடக்கிற விஷயங்களெல்லாம் நீங்கள் பார்த்துருக்குன்னு நினைக்கிறேன் நியூஸ் பேப்பர்லாம். அப்போ உங்களால எல்லாம் என்னெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்ணுங்கள். கேரளா இப்போ ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷனில் இருக்குது. நம்மளால என்னெல்லாம் பண்ண முடியுமோ முடிஞ்சவங்க பண்ணுங்க. எதுவும் பண்ண முடியலன்னா கடவுள்கிட்ட கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா அவ்வளோ ரொம்ப ஒரு டெய்லி கண்ணை அடிச்சு தூங்கி எந்திரிக்கும் போதுக்குள்ள ஃபேமிலியே நமக்கு இல்லாமல் இருக்கிற ஒரு சிச்சுவேஷன், ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன். அதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கு, இப்போ போயிட்டு இருந்தது. ஸோ அதனாலே நம்மளால என்னெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியலன்னா கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ நான் இன்னைக்கு இந்த வீடியோ பண்ணுறதுக்கு இன்னைக்கு என்ன பேச வந்திருக்குன்னா, ஒரு ஒன் மந்த் இல்லை, ஒரு 1.5 இயராக சீரியலில் வந்ததில் இருந்த நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நெகட்டிவாக கேட்குறாங்க, பாசிட்டிவாக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிதான் வந்திருக்கு. ஆக்சுவலி லைவில் வரலாம் நினச்சேன். இங்கே ரேஞ்ச் ப்ராப்ளம் இருக்கும்போது லைவில் வந்தால் கட் ஆகும். அப்போ அதோட டைரெக்டாக பேசிக்கலாம், இந்த மாதிரி பேசிடலாம். இப்போ இதுக்கு கீழே இந்த மாதிரி பார்க்குறவங்க கமெண்ட் போடல, அதுக்கு நம்ம திருப்பி கண்டிப்பாக ரிப்ளை பண்ணணும். ரிப்ளை பண்ணாமல் இல்லை, நமக்கு அதுக்கான ஒரு டைம் அதுதான் நமக்கு இல்லாமல் இருக்கு. அப்போ இந்த வீடியோக்குள்ள கூட போடும்போது மீன்ஸ் நீங்கள் கமெண்ட்ஸ் போடல, உங்களோட டவுட் நீங்கள் போட்டாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை நான் கொடுக்கும். எனக்கு அந்த ரிப்ளை கொடுக்கும்போது மற்றவங்க என்ன நினைப்பாங்க, நமக்கு ஒரு இமேஜ் இருக்கு, நான் அப்படி நினைக்க மாட்டேன். ஏன்னா நமக்கு ஹர்ட் ஆகுற விஷயம் ஹர்ட் ஆகுறது மட்டும் இல்லை, சந்தோஷமா இருக்கிறதா இருந்தாலும் அதை ஷேர் பண்ணிக்கணும் இல்லை. ஸோ ஹர்ட் ஆகுறதுங்களுக்கு நமக்கு ரிப்ளை கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா அந்த கஷ்டம் என்னன்னு அவங்களுக்கும் கொஞ்சம் தெரியணும். இப்போவே உங்களுக்கு புரிய நான் எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இப்போ இந்த வீடியோக்குள்ள வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ நான் ஃபர்ஸ்டே கொஸ்டின்ஸ் நெகட்டிவ் ஷேடுக்கு போகாம பாசிட்டிவா போயிடலாம் ஃபர்ஸ்ட். அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஷூட்டிங்க்கு போடுற ட்ரெஸ் சாரீஸ் எல்லாமே எங்கிருந்து வாங்குறதுன்னு. நான் கார்த்திகை தீபத்தில் ஃபர்ஸ்ட் வரும்போதே உங்களுக்கே தெரியல, இப்போ ரொம்ப பாவப்பட்ட ஃபேமிலியில இருக்கிற பொண்ணு. அப்போ அதனால அந்த ஒரு லெவல் கீப் பண்ணணும்னு இருந்துச்சு. அப்போ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்ரீதேவின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருந்துச்சு. அந்த இடத்துல இருந்த சாரீஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணேன். இப்போ எல்லாமே அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ எல்லாத்திலிருந்தும் ஆர்டர் பண்ணிட்டு தான் இருக்கு. அங்கே இங்கே இல்லை. அப்புறம் நம்ம ஷாப்புக்கு போனாங்கன்னா அங்கே நமக்கு ஏற்ற மாதிரி கலெக்ஷன்ஸ் இருந்தாங்கன்னா அங்கிருந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அங்கே இங்கே அப்படின்னு இல்லை, எல்லா இடத்துல இருந்தும் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இன்னொரு ஷாப்பு அப்படி சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. எங்கே நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி இருந்தால் டைரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோ இதுதான் நம்ம மோஸ்ட்லி பர்ச்சேஸ் பண்ணுறது ஃபுல்லாக அங்கே இருந்து தான். அப்புறம் கேரளாவில் மந்த்லி எவ்வளோ டேஸ் ஷூட்டிங் இருக்கும், மீன்ஸ் ஷூட்டிங் முடிச்சுட்டு கேரளாவில் எவ்வளோ டேஸ் இருக்குங்க கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். கேரளாவில் மேக்ஸிமம் 10 days, மேக்ஸிமம் 10 days. எனக்கு ட்ராவலிங்லேயே டேஸ் போகுது. ஏன்னா நான் இப்போ மந்த் எண்டில் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டாங்கன்னா 1 ஆயிடும் இங்கே வர்றதுக்கு. அப்புறம் என்னோட ஹஸ்பண்டோட ஊருக்கும் என்னோட மம்மி ஊருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ ஒரு டே மம்மி இங்கிருந்து மீன்ஸ் சென்னையிலேருந்து போகிறதே 1 day மம்மி வீட்டில் என்னோட வீட்டில் தான் நிற்கிது. நின்றுட்டு செகண்ட் டே தான் வரும். அப்போ செகண்ட் டே மார்னிங் நான் ட்ரெயின் ஏறிட்டாங்கன்னா இங்கே வரதுக்கு ஈவினிங் ஆகிடும். 9 hours 10 hours ட்ராவலிங் இருக்குது. என்னோட ஹஸ்பண்ட் ஊருக்கும் என்னோட ஊர்லேருந்து ஹஸ்பண்ட் ஊருக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு ட்ராவலிங்லேயே டேஸ் போகுது. 10 days தான் எனக்கு எல்லாரும் இருக்கு. சென்னையில் இருக்கும்போது ஃபேமிலியை மிஸ் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம ஒர்க் பிஸியில் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கே தெரியும் 9 to 9 நம்ம கால் ஷீட்டு. ஸோ மார்னிங் 9 to ஈவினிங் நைட்டு 9 வரைக்கும் நமக்கு அவ்வளோ மிஸ்ஸிங் இருக்காது. பட் நைட்டு போகும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கும். ஐயோ ரொம்ப நாளாச்சு பார்த்து. ஃபர்ஸ்ட் வர ஒரு 1 week பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம்
சங்கடமா இருக்கும். பட் அது வந்து என்ன சொல்லணும், நம்ம வந்து ஒர்க் பண்ணாதான் நமக்கு வாழ முடியும். ஒர்க் இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால நம்ம ஒர்க் பண்ணணும். அதே டைம்ல இதெல்லாமே ஆனால் 10 டேஸாக நம்ம ஃபேமிலியே பார்க்குது இல்லை. அதனால வந்து கொஞ்சம் பெட்டர் நமக்கு இப்போ ஃபேமிலியே பார்க்காம இப்போ இந்த வெளியூர்ல எல்லாம் ஒர்க் பண்றவங்க இருக்கும் இல்லையா, அவங்களெல்லாம் நினைச்சு பார்த்தாங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்லணும், நமக்கு கடவுளை நல்ல ஒரு ஜாப் கொடுத்துருக்கு. அதனால வந்து நமக்கு என்ன சொல்லணும், 10 டேஸாக நம்ம ஃபேமிலியே பார்க்க முடியுது. அது ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன். ஏன்னா வெளியூர்ல எல்லாம் போறவங்களுக்கு எவ்வளோ இயர்ஸ் கழிச்சு பார்க்கற வராங்க, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லை. அது வச்சு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கோ-ஆர்டிஸ்ட் யாரே ரொம்ப பிடிக்கும்? கோ-ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே டிஃப்ரெண்ட் கேரக்டர். இன்னொரு ஆளை சொல்ல முடியாது. இன்னும் 2 இயர்ஸ் கிட்ட நமக்கு வந்து ட்ராவல் பண்ணணும். ஸோ நான் ஒரு ஆளை சொல்லிட்டு திருப்பி நான் அங்கே போய் ஒர்க் பண்ணும்போது எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. அதனால வந்து அப்படி இல்லை, யாருன்னு இல்லை. என்னோட அப்பா அம்மாவை பத்தி சொல்லணும்னா, எனக்கு இங்க சென்னையிலிருந்து இப்போ அவங்களுக்கு சீன்ஸ் கம்மியா இருக்கு. பட் வந்து அவங்க அப்பா அம்மா மாதிரி எனக்கு அங்க போனாங்கன்னா அந்த ஒரு நமக்கு இங்கே இருக்கும்போது இருக்கிற ஒரு ஃபேமிலி மிஸ்ஸிங் எல்லாம் இருக்கும்ல, மீன்ஸ் சென்னை வரும்போது. அது இல்லாம அவங்க வந்து ரொம்ப கேரிங்க, நம்மள அம்மா இருக்கட்டும் அப்பா இருக்கட்டும் ரொம்ப பாசமா இருப்பாங்க. அப்புறம் மாமியார் மாமனாரா மதுமோகன் சார் வந்து ரொம்ப எல்லாம் பேசுவாங்க. ஜாலியான டைப், ரொம்ப ஜாலியான டைப். அவங்கள பத்தி ஸ்பெஷலா சொல்லணும்னா, அவங்க செட்டில் இல்லைன்னா ரொம்ப செட்டே வந்து அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கும். மீராட்சியை பத்தி பேச வேண்டாம், நம்ம ஒரே ஊரு. என்ன சொல்லணும், நமக்கு என்ன ஒரு ஃபேமிலி மாதிரி தான். மீராட்சிக்கும் எனக்கு நல்ல ஒரு பாண்டிங் இருக்கு. அது ஒரு ஃபேமிலி பாண்டிங் மாதிரி தான் இருக்கு. அது வந்து நம்ம ஊருன்றதுனால இல்லை, அதுக்கும் மேல ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் மீனாட்சி வந்து ரியா வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்டு. எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ற மாதிரி இருக்கிற நல்ல ஒரு ஃப்ரெண்டு. அப்புறம் அவ வந்து ரொம்ப ஹெல்பிங் மைண்ட் இருக்கிற ஒரு பொண்ணு, ரொம்ப நல்லா இருக்கும் அவ. இப்போ அவ ஒரு திங்ஸ் வாங்கினாங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி இருக்கு, உனக்கு வாங்கியிருக்கு அப்படி எல்லாம் சொல்லி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் மீனாட்சி. அப்புறம் சுபா வந்து ஐஸ்வர்யா எப்படின்னா, அவன் மதுமோகன் சார் மாதிரி தான். அவ செட்டில் இல்லைன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியான பர்சன், ரொம்ப ஃபன்னி கேர்ள் அவ. அப்புறம் வந்து என்ன சொல்லணும், அவ மார்னிங் வருவாங்க, அப்படியே ஷூட்ல படுத்துட்டு இருப்பாங்க. ஷூட்டு முடியும் மீன்ஸ் ஷார்ட்டுக்கு மட்டும் எந்திரிச்சு போவாங்க. நாங்க ரொம்ப ஃபன்னியா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அப்புறம் ரேஷ்மா வந்து மைதிலி அண்ணியை பத்தி சொல்ல வேண்டாம், என்னோட ரீல் பார்ட்னர். அதே மாதிரி எல்லா விஷயமும் ஷேர் பண்ணலாம். அவளுடைய ஆல்மோஸ்ட் எல்லா விஷயங்களும் எனக்கும் தெரியும், என்னோட எல்லா விஷயங்களும் அவளுக்கும் தெரியும். அந்த மாதிரி எல்லாமே ஷேர் பண்ற நல்ல ஒரு ஃப்ரெண்டு, நல்ல ஒரு ஃபேமிலி மெம்பர் தான் என்ன சொல்லலாம், எல்லாமே சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு என்னோட ரீல் பார்ட்னர். ஆமா, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு அவ. அப்புறம் மருமக்கள்லாம் ஆனந்துக்கிட்ட ரொம்ப நார்மலா தான் பேசுவாங்க, ரொம்ப எல்லாம் பேச மாட்டேன். அருண் ரொம்ப நல்லா ஜாலியா பேசுவாங்க. அருணும் நானும் நல்ல ஃப்ரெண்டு தான். ஆனந்து ஃப்ரெண்டு தான், பட் வந்து ரொம்ப பேச மாட்டேன், என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட்ல இருந்தே ரொம்ப பேசுறது இல்லை. கார்த்தியை பத்தி நான் சொல்ல வேண்டாம், கார்த்தி ரொம்ப ஜாலியான பர்சன். நான் எல்லா இன்டர்வியூலையும் சொல்லி இருக்கிறதுனால எல்லாருக்குமே தெரியும் நான் என்ன கார்த்தியை பத்தி என்னதான் நான் சொல்லுன்னு எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ஜாலியான பர்சன். அப்புறம் என்ன நல்லா பேசுவாங்க, அவ்வளவுதான். அப்புறம் வேற யாரு இருக்கு நம்ம சீரியல்ல? ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்ல. ஆமா, எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஜாலியா தான் இருக்கு, நம்ம ஃபேமிலியே தான் இருக்கு. நீங்க நம்ம ஃபேமிலிக்குள்ள மீன்ஸ் நாங்க பொண்ணுங்க எல்லாமே சேர்ந்து நம்ம ரீல்ஸ் போடும்போது நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துருக்கு. ஏன்னா இவ வந்து அங்க இருக்கிற யாருமே வந்து பேச மாட்டேங்குது, எதெல்லாம் கமெண்ட்ல போட்டு வச்சிருக்காங்க. நான் யாருக்கிட்டையும் வந்து சொல்லலை, நான் யாருக்கிட்டும் வந்து பேச மாட்டேன், அவங்க எங்கிட்ட இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லி நான் யாருக்கிட்ட வந்து சொல்லலை. நீங்க ஒரு கதை சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நான் உங்களுக்கு வந்து பதில் சொல்றதுக்கு நான் வரல, புரியுதா? சோ நீங்க வந்து எங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கிரியேட் பண்றதுக்காக தான் நீங்க அந்த மாதிரி கமெண்ட்ஸ் போட்டு அவங்களையும் என்ன எல்லாம் டேக் பண்ணணும்னா நடக்கவே நடக்காது. நம்ம எப்போ ஸ்டார்டிங்ல எப்படி இருந்துச்சோ அது இன்னும் பாண்டிங் அதிகமா ஆகிற தவிர நீங்க சொல்லி அதுல இருந்து எதுவும் பிரிஞ்சு போற மாதிரி இல்லை. அதனால தயவு செஞ்சு நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ற மாதிரி இருந்தா ட்ரை பண்ணிக்கோங்க. அது உங்களோட டைம் வேஸ்ட்னு நான் சொல்ல வரேன், மற்றபடி எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. நீங்க தாராளமா பண்ணிக்கலாம், அது உங்களோட சாய்ஸ். பட் எங்களோட இதுல என்னன்னா, நம்ம இன்னும் பாண்டிங் அதிகமா இன்னும் நிறைய ரீல்ஸ் போடுவாங்க, இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுவாங்க.
நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு தீபாவுக்காக என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தீபாவுக்காக எதுவும் சேஞ்ச் பண்ணலைங்க. ஏன்னா தீபாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வரும்போது வந்து பிளாக் மேக்கப் எல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த கேரக்டர் பர்ஃபெக்டா மெயின்டைன் பண்ணியிருக்கு. இப்போ அது வந்து மெயின்டைன் பண்ணது அது என்னோட ஃபால்ட்டு. ஸோ அதனால வந்து அது வந்து சொல்ல முடியாது. இப்போ வந்து நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பண்ணியிருக்குன்னு சொல்ல முடியாது. பட் பிஃபோர் வந்து பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி பிளாக் மேக்கப் எல்லாம் போட்டு அந்த பாவமான அந்த இது. இப்போ கேரக்டரே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. கொஞ்சம் ஜாலியா, கொஞ்சம் என்ன சொல்லணும், அந்த மாதிரி கேரக்டரா வந்திருக்கு. இப்போ அது கிரிஞ்சுன்னு சொல்றவங்களும் நிறைய பேர் இருக்கு. கிரிஞ்சுன்னு சொல்லணும்னதுக்கு எனக்கு எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. இப்போ நம்ம ஒரு பெர்ஃபார்ம் பண்ணா அந்த பெர்ஃபார்ம் வந்து டைரக்டர் பார்ப்பாங்க. டைரக்டர் என்ன சொல்லுவீங்களா, இப்போ நமக்கு ஒரு சீன் வரும்போது சரி இது பண்ணா நல்லா இருக்குமா அப்படி சஜஷனா கேட்கலாம். ஸோ அவங்க சொல்லல இந்த மாதிரி தான் பண்ணி தான் ஆகணும் அப்படி சொன்னாங்க. நம்ம பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நமக்கு மேலே டைரக்டர் டீம், அதுக்கு மேலே வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர், அதுக்கு மேலே அப்படி நிறைய ஒரு டீம் இருக்கு. இது நம்ம ஒரு ஆள் நினைச்சாங்கன்னா முடிவெடுக்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அவங்க என்ன சொல்றதோ நமக்கு ஜஸ்ட் பேசி பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, சிச்சுவேஷன் அப்படி இருக்கு, கமெண்ட்ஸ்ல இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் போடுறாங்க சொல்லலாம். பட் அவங்க என்ன சொல்றோம் அதுதான் நம்ம கேட்டுதான் ஆகணும். அதுக்கு மேல நமக்கு போய் ஜஸ்ட் சொல்லி பார்க்கலாம்ன்றது மட்டும்தான் இருக்கு. அப்போ அப்புறம் அவங்க என்ன சொல்றோம் அது பண்றாங்க. அதுக்கு மேல என்ன இருக்கோ அதான் மத்த டீம் கையில தான் இருக்கு, நம்ம கையில இல்ல. இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாங்கன்னா ஏன் இவங்க இப்படி பண்றாங்க, ஏன் இப்படி அவங்க பண்ண வைக்கிற அப்படி ஏதாச்சும் டவுட் இருந்தாங்கன்னா நீங்க டைரக்டா அவங்களோட ஐடியா, எல்லாருமே இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கு, டைரக்டர்ல இருந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர்ல இருந்து சேனல் ஹெட்ல இருந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி இது வச்சிருக்கு, இன்ஸ்டா ஐடிஸ் வச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்தாங்கன்னா டைரக்டா அவங்க கிட்ட கேளுங்க, கண்டிப்பா அவங்க ரிப்ளை கொடுப்பாங்க. கேட்டுட்டு இது பண்ணிக்கோங்க. நம்மள டேக் பண்ணி எந்த பிரயோஜனம் இல்லை. நம்ம நீங்க டேக் பண்றது பார்ப்பாங்க, பார்க்கதான் நம்மளால முடியும், நம்மளால எதுவும் செய்ய முடியாது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கேரக்டர் என்னோட மாற்றணும் இல்லை மற்ற ஆர்டிஸ்டோட ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னா நீங்க வந்து கேட்டு பாருங்க, அவர்கிட்ட கேட்டு பாருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா மீனாட்சி கூட கொஞ்ச நாள் சீன்ஸ் வந்தாங்கன்னா உடனே வந்து சொல்லுவாங்க மீனாட்சி வந்து தீபாவோட ஹஸ்பண்டா அப்படி கேட்பாங்க. மைதிலி கூட ஒரு சீன்ஸ் வந்தாங்கன்னா உடனே கேட்பாங்க மைதிலியும் தீபாவும் ஹஸ்பண்டா அப்படி கேட்பாங்க. அதே மாதிரி அபிராமி அம்மா கூட வந்தாங்கன்னா கிரிஞ்சு சீன் பண்றதுக்கு அபிமாவும் தீபாவும் வந்திருக்கு, அவங்களும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்குங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இதுல இருந்தே உங்களோட மூளை எவ்வளவு இருக்கு, நீங்க என்ன மாதிரி என்ன திங்க் பண்ணி வச்சிருக்குன்னா இதோடய புரியுது. பட் அதுக்கெல்லாம் வந்து நம்ம என்னத்த சொல்ல முடியும், எதுவுமே சொல்ல முடியாது. சோ நீங்களே புரிஞ்சுக்கோங்க, உங்களோட லெவல் ஆஃப் திங்கிங் நீங்களே புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தீபாவுக்கும் அர்த்திகாவுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் அது இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தீபா வந்து நீங்க ஸ்கிரீனில் பாக்குற மாதிரி என்ன சொல்லணும் அந்த மாதிரி ஒரு கேரக்டரா இருக்கு. அர்த்திகா அப்படி கிடையாது. அர்த்திகா ரியாக்ட் பண்ணுவாங்க, எந்த விஷயத்துக்கா இருந்தாலும் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம அதை நான் கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கும்னு நினைக்கிற ஒரு ஆளுதான் நான். எல்லா விஷயத்துக்கும் நம்ம வந்து பேஷன்ஸா வெயிட் பண்றதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அப்புறம் வந்து நம்ம வந்து ரியாக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. எல்லாருக்குமே ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டுக்கு தாண்டிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ண நம்மளும் மனுஷங்க தானே. இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்களோட பாடியில ஓடிட்டு இருக்கிறதும் பிளட் தான், எங்களோட பாடியில ஓடிட்டு இருக்கிறதும் பிளட் தான். இங்க மேங்கோ ஜூஸும் அங்க தண்ணியும் கிடையாது, அங்கேயும் பிளட் இங்கேயும் பிளட். அப்ப அப்படி இருக்கும்போது எல்லா ஹியூமனுக்கும் இருக்கிற எல்லா ரியாக்ஷன்ஸும் நமக்கும் இருக்கும். ஸோ நம்மளும் ரியாக்ட் பண்ணுவாங்க, ரியாக்ட் பண்ணி பார்ப்பாங்க எப்படி இருக்கும், திருப்பி எப்படி இருக்கும். அது இன்னும் மோசமா இருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ண முடியுமோ அது மட்டும்தான் பண்ண முடியும் நம்மளால. ஸோ எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம சொல்லணும் இல்லை. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு ரவுண்டே வச்சது. இன்னொரு விஷயம் என்னன்னா தீபா வந்து ரொம்ப அமைதியான பொண்ணு, ஃபேமிலிக்காக இது பண்ணுவாங்க. அந்த ஒரு இதுதான் எனக்கு இருக்கு. நானும் என்னோட ஃபேமிலிக்காக வந்து ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு பொண்ணு தான். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா வந்து ஃபேமிலி ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாத்தையும் விட நமக்கு ஃபேமிலி தான் ரொம்ப முக்கியம். நம்ம கேர் பண்ற டைம்ல ஃபேமிலியை கேர் பண்ணலன்னா அப்ப இப்ப ஏதாச்சும் நான் ஆயிடுச்சு, இப்ப எனக்கு ஏதாச்சும் நான் ஆயிடுச்சு, இல்லைன்னா வந்து என்னோட ஃபேமிலியில இருக்கிற ஒரு மெம்பர் ஒரு ஆளுக்கு வந்து ஏதாச்சும் நான் ஆயிடுச்சு, அப்புறம் வந்து ஐயோ நம்ம பாக்குற டைம்ல பாக்கலையே என்ன பண்ண முடியும், செத்து போயிட்டு அழுந்துட்டு எதுவுமே ஆக போறது இல்லை. நம்ம எழுது கொஞ்சம் ப்ரே பண்ணி எதுவுமே கிடைக்க போறது இல்லை. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற டைம்ல வந்து நம்ம அவங்கள டேக் கேர் பண்ணணும். ஸோ அதுக்கான ஒரு டைம் நம்ம என்னெல்லாம் ஏர்ன் பண்ணணும், என்னெல்லாம் வேலை செஞ்சாலும் நம்ம அந்த ஃபேமிலிக்கு கொடுக்கற ஒரு டைம் இருக்கு. அந்த டைம் கண்டிப்பா அவங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும். அது கொடுக்காம இருந்துட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சு, நமக்கு வந்து ஏதாச்சும் ஆயிடுச்சு, நம்ம திருப்பி அழுதுட்டு இருந்துட்டு எந்த பிரயோஜனம் இல்லை. அழுறது வேஸ்ட். அவங்க உயிரோடு இருக்கிற டைம்ல அவங்கள டேக் கேர் பண்ணணும். அதுதான் எனக்கு எல்லாருக்கிட்ட சொல்றதுக்கு இருக்கு. மேபி இது என்னோட
நான் திங்க் பண்ற ஒரு லெவல் இந்த மாதிரி இருக்கலாம், மற்றவங்களும் இந்த மாதிரி ஆகணும்னு இல்லை. பட் என்னோட இதுல நான் கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் டைம் ஃபேமிலிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ நான் அது கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கு. அதனால திவாவும் அதே மாதிரி தான் இருக்கு. திவாவும் அதே மாதிரி ஒரு கேரக்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து, இந்த சீரியல் இல்லாம வேற ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பண்றீங்களா, இன்னும் வேற பண்ணுமா அப்படி கேட்டிருக்கு. அப்ப வந்து இந்த சீரியல் இல்லாம எந்த ப்ராஜெக்டும் பண்ணல. ஆனா வந்திருக்கு ஒரு ரெண்டு மூணு மூவி வந்தேன்னு நினைக்கிறேன். பட் அவங்க வந்து கண்டினியூஸா மூவினாலே வந்து கண்டினியூஸா ஒரு 10 days 15 days கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு நமக்கு இல்லைல்ல. அப்போ எனக்கு சீரியல்ல 20 days நான் சொல்லியிருந்தேன்ல, 20 days சீரியல்ல போறதுனால மற்ற ஒரு 10 days தான் இருக்கு. அப்போ எனக்கு நான் முன்னாடி சொன்ன கொஸ்டின் மாதிரி ஃபேமிலிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால நான் அந்த 10 days வந்து ஃபேமிலிக்காக வச்சிருக்காங்க. மேபி சீரியல் முடிஞ்ச டைம்ல ஏதாச்சும் ப்ராஜெக்ட் வந்தாங்கன்னா கண்டிப்பா பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு இருக்கு. நல்ல ப்ராஜெக்ட் வந்தாங்கன்னா கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா போவாங்க. நமக்கு ஏத்த மாதிரி எல்லா மூவியும் நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா என்னோட கேரக்டர் நான் வந்து இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டாதான் கரெக்டா இருக்கும், எனக்கு ஒரு இது இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி லெவலில் இருக்கிற மூவிஸ் வந்தாங்கன்னா கண்டிப்பா பண்ணுவாங்க. ஆமா, கிளாமர் ரோல் பண்ணுவீங்களான்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கு. கிளாமர் ரோல் அது அந்த இப்போ காஸ்டியூம் வைஸ் கேட்குற மாதிரி இருந்தாங்கன்னா காஸ்டியூம்னா சாரி மீன்ஸ் ஷார்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். அது நல்ல காஸ்டியூம் இல்லாததுனால இல்லை, எனக்கு சூட் ஆக மாட்டேங்குது, நான் போட்டா நல்லா இருக்காது. அதனால எனக்கு வந்து கிளாமர் ரோல் பண்றதுல பிரச்சனை இல்லை. பட் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா பண்ணுவாங்க. என்னோட கம்ஃபர்டபுள் ஸ்டேஜ் இருக்கு. ஸோ அந்த லெவலுக்கு இருக்கிறதா இருந்தா பண்ணுவாங்க. அதுக்கு மேலே எல்லாம் என்னால பண்ண முடியாத என்றதை விட நமக்கு கன்ஃபியூஷனா நம்ம வந்து ஒரு பயம் உள்ளக்குள்ள இல்லைன்னா நமக்கு பிடிக்காம ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா அங்க நல்லா இருக்காது. ஸோ அதனால வந்து அந்த மாதிரி வந்து பண்ணி அந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து மோசமா போறதை விட நம்ம பண்ணாம இருக்கலாம், அது பெஸ்ட்னு நினைக்கிறேன். அதனால என்னோட லிமிட்டுக்கு இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் நான் பண்ணுவாங்க. மூவில சொல்றேன் நான். ஃபேமிலி எல்லாரும் சீரியல் பாப்பீங்களா? கண்டிப்பா எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து இது வரைக்கும் என்னோட ஹஸ்பண்ட் ஃபேமிலியில இருக்கிறவங்களா இருக்கட்டும், என்னோட ஃபேமிலியில இருக்கிற என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து C5ல பார்த்துட்டு தான் இருக்கு. தமிழ்ல டைரக்டா ஏறி பார்க்க மாட்டேன், டிவியில பார்க்க மாட்டேன், போன்ல C5ல பார்த்துட்டு தான் இருக்கு. பின்ன சீரியல்ல இருந்து ஃபேன்ஸ் என்ன ரொம்ப ஸ்பெஷலா கொடுத்துருக்கு. ஃபேன்ஸ் வந்து மீட் பண்றதே என்ன சொல்லணும், ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப வரைக்கும் பார்க்கும்போது நிறைய நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் எப்படி சொல்லணும்னு தெரியல. இப்ப என்னோட லாஸ்ட் டைம் பர்த்டேயா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஒரு டைம் அவார்டுக்கு வரும்போது எனக்கு வந்து ஒரு அக்கா கொடுத்து இது ஒரு இன்டர்வியூல போடுறேன்னு சொன்னேன். நானு அக்கா வந்து அவார்டுக்கு போகும்போது நினைக்கிறேன் எனக்கு கொண்டு வந்து கொடுத்த செயின் தான் இது எனக்கு நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூக்கு வரும்போது போடுறேன் அப்படி சொல்லியிருந்தேன். ஆனா போட முடியல. இதுல வந்து ஒரு சைட்ல லாட்ஸ் ஆஃப் லவ்னு சொல்லி கொடுத்துருக்கு, இன்னொரு சைட்ல வந்து அர்த்திகான்னு சொல்லி எழுதியிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அது இது வரைக்கும் போடவே இல்லை. இந்த செயின் எப்பவுமே கழுத்துல போடுறதுனால இது போடாம அப்படியே வச்சிருக்கு. கண்டிப்பா போடுவாங்க. இது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான கிஃப்ட். அதே மாதிரி என்னோட பர்த்டேக்கு வந்து நைட்டு கரெக்டா 12 o'clock கொஞ்சம் பேர் வந்து எனது அந்த கிட்டாரெல்லாம் வச்சு பாட்டெல்லாம் பாடி அது இந்த வாட்டி ரொம்ப சந்தோஷமான ஒரு இது. அதே மாதிரி நிறைய பேர் சாரீஸ் அந்த மாதிரி நிறைய கிஃப்ட் கொடுத்துருக்கு. இதெல்லாம் விட நிறைய பேர் நமக்கு வந்து என்ன சொல்லணும், நமக்கு ஒரு நெகட்டிவ் வந்தாங்கன்னா இல்லைன்னா இப்போ இன்ஸ்டாகிராமிலே வந்து இப்போ சியோட பேஜ்ல வந்து போடும் இல்லையா நம்ம வீடியோ கிளிப்ஸ், அப்பவே வந்து நிறைய நெகட்டிவ் வரும்போது எனக்கு பர்சனல் மெசேஜ்ல வருவாங்க, நீங்க கவலைப்பட வேண்டாம், நாங்க இருக்கு, நாங்க தான் ரியல் ஃபேன்ஸ், நாங்க இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. அதை விட என்ன சந்தோஷம் இருக்கணும், மற்ற எல்லாத்தையும் விட அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ நம்மளை வந்து நிறைய பேர் சந்தோஷமா ஒரு ஃபேமிலி மெம்பரா பாக்குறவங்க நிறைய பேர் இருக்கு. அந்த சந்தோஷம் நானே சொல்லாமே வந்து அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் தெரியல. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எனக்கு அது ரொம்ப பெரிய சந்தோஷம், ரொம்ப ரொம்ப பெருசு எனக்கு அது. அதே ரொம்ப பெருசா நான் நினைக்கிறது. என்னோட பர்த்டே டைம்ல ஆர்ஃபனேஜ்ல எல்லாம் போயிட்டு ஃபுட் எல்லாம் நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இப்போ நமக்கு வந்து கொடுக்கறத விட அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம பேர்ல வந்து அந்த மாதிரி எல்லாம் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு ஒரு மனசு வேணும் இல்ல. அதுக்கு நான் கடவுளுக்கு தான் எப்பவுமே நன்றி சொல்லுவாங்க. ஏன்னா நமக்காக வந்து ஒரு ஆள் அப்படி பண்றதுக்கு இருக்குன்னா அது ரொம்ப
நம்ம அதுக்கான யாருமே இல்லை, நம்ம அதுக்கு அப்படி பண்றதுக்கெல்லாம் நம்ம யாருமே இல்லை. ஸோ அந்த மாதிரி நம்ம பேர்ல வந்து அந்த மாதிரி பண்றதுக்கு அது ரொம்ப சந்தோஷமான ஒரு ஃபீலிங்கு. அதே மாதிரி நம்ம ஷூட்டிங் எல்லாம் இப்போ காரைக்குடியில் அங்கெல்லாம் ஷூட்டிங் எல்லாம் வைக்கும்போது வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருந்தேன். ஒரு அக்கா வந்து பார்த்துருந்தேன். அப்புறம் வந்து நிறைய அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, சொல்லணும்னா நிறைய இருக்கு. அந்த மாதிரி இந்த ஒரு 1.5 இயர்ல நிறைய சந்தோஷமான ஃபேன்ஸ் மூமெண்ட்ஸ் நடந்திருக்கு. ஃபேன்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஃபேமிலி மூமெண்ட் நடந்திருக்கு. எனக்கு எல்லாருமே எப்பவுமே என்ன சப்போர்ட் பண்ணாலும் பண்ணலனாலும் எனக்கு எல்லாருமே ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். பட் எல்லாருக்கிட்டையும் வந்து எல்லா விஷயங்களும் கன்வே பண்ணணும். உங்களால என்னெல்லாம் பேட் நடக்குது அப்படி சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்லி தான் மெயினா இந்த வீடியோ சொல்லு. நீங்க என்ன சொன்னாலும் நமக்கு உங்களே யாருமே, நீங்க கமெண்ட் போடுறவங்களே யாருமே நமக்கு தெரியாது, டைரக்டா தெரியாது. நீங்க சொல்லிட்டு வந்து போடுறாங்க. அது இன்னொரு விஷயம் என்னன்னா, கமெண்ட்ஸ் போடுறவங்க வந்து ஒரிஜினல் ஐடியில இருந்து கூட போடல, புரியுதா? சோ அந்த மாதிரி இருக்கு. அது நான் நெக்ஸ்ட் கொஸ்டினா வரேன் நான் உங்ககிட்ட. நெக்ஸ்ட் கொஸ்டின், நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை கொடுக்க தோணி இருக்கா? கண்டிப்பா அது ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும்போது கொடுக்கலாமா, டைரக்டா பேசி பார்க்கலாமா அப்படின்னு நினைச்சிருக்கு. அதுக்கு சில இன்டர்வியூஸ்ல எல்லாமே போயிட்டு பேசும்போது நானு இந்த மாதிரி என்ன விஷயம் அப்படி கன்வே பண்ண பார்த்திருக்கேன். பட் அவங்களுக்கு என்ன இதுன்னா, அவங்களுக்கு மெயினா வந்து நம்மளை டார்கெட் பண்ணி நம்மளே வந்து என்ன சொல்லணும், நம்மளே வந்து சங்கடப்பட வைக்கணும், இல்லைன்னா மேபி இந்த சீரியலை விட்டு நான் போகணும் அப்படின்னு நினைச்சு கூட யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பண்றதுன்னு நினைக்கிறேன். நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்களுக்கு தான் இந்த மெசேஜ் நான் சொல்றது. உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு, நீங்க நிறைய கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு. நீங்க என்னெல்லாம் பேட் சிச்சுவேஷன், அந்த நீங்க ஒர்க் பண்ற ஆபீஸ்ல ஏதாச்சும் பேட் சிச்சுவேஷன்ஸ் வந்தா கூட நீங்க அந்த வேலை விட்டு போவீங்களா? அந்த வேலை உங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு தெரியும். சோ அப்படி இருக்கும்போது நீங்க அந்த வேலை விட்டு போவீங்களா? யார் என்னெல்லாம் சொன்னாலும் உங்களுக்கு அப்படி ஒரு வேலை விட்டு போக உங்களால முடியுமா? முடியாது இல்லை. அதே மாதிரிதான் எனக்கும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த சீரியலுக்கு வந்திருக்கேன். சோ நான் இந்த சீரியல் விட்டு முடியற வரைக்கும் என்னால போக முடியாது, நான் போகவும் மாட்டேன். அதுக்காக நீங்க ட்ரை பண்ணிட்டு தான் இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறேன்னா அது நடக்கவே நடக்காது. சீரியல் இருந்து என்ன தூக்கிட்டாங்கன்னா நான் போயிடுவேன். ஏன்னா போகாம இருக்க முடியாது, போயிடுவேன். அது இல்லாம நீங்க போகவும் நினைக்காதீங்க. நீங்க கமெண்ட்ஸ் போடுறவங்க நினைக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு பர்சனலா எந்த துரோகமே பண்ணது இல்லை, நான் உங்களே வந்து பர்சனலா ஹர்ட் பண்ணதும் கிடையாது. ஸோ நீங்க வந்து நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் சீரியல்ல வந்து கண்டினியூஸா என்னோட சீன்ஸ் வந்தாங்கன்னா நீங்க சொல்லுவாங்க ஷனிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க, அவளுக்கு என்ன இவ்வளவு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு, இவளுக்கும் வந்து சேனலுக்கு ஏதோ டைப்பில் இருக்கு, அந்த மாதிரி கமெண்ட் போடுறவங்களுக்கு. நான் சீன் இல்லாம நான் இவ வந்து இவ என்ஜாய் பண்றதுக்கு இவ ஹஸ்பண்ட் கூட போயிருக்கு, இல்லைன்னா வந்து இவ வீட்டுல போய் உட்காந்துட்டு இருக்கு, இப்படி பொறுப்பு இல்லாதவங்க ஏன் வந்து சீரியல் நடிக்க வரணும் அப்படி சொல்லி நீங்க கமெண்ட் போடுவாங்க. நான் வந்து மீன்ஸ் நார்மல் காஸ்டியூம் போட்டு அப்படி உட்காந்துட்டு தான் சொல்லுவாங்க. மத்த எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கும், இவன் மட்டும் என்ன இவ்வளவு கேவலமா வந்து காஸ்டியூம் போடுறதுன்னு சொல்லுவாங்க. நான் நல்லா காஸ்டியூம் போட்டாங்கன்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் வரும்போது அவ எப்படி இருந்துச்சு, இப்ப ஏன் வந்து இவ இப்படி இருக்கு அப்படி கேட்பாங்க. அந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் வந்து நான் இப்போ நானும் கார்த்தியும் சேர்ந்து ஒரு நல்ல மீன்ஸ் ஒரு ரொமான்டிக் சீன்ஸ் ஏதாச்சும் வந்து பண்ணிட்டாங்கன்னு கேட்பாங்க, இவ வந்து கிரிஞ்ச் பண்ணிட்டு இருக்கு அப்படி சொல்லி நீங்க கமெண்ட் போடுவாங்க. அந்த மாதிரி சீன்ஸ் எதுவுமே வரலைன்னா வந்து நீங்க சொல்லுவாங்க இவளால ஏதாவது வந்து சீரியல் கெட்டு போகுது, இவ வந்து எதுவுமே நடிக்கிறதுக்கு ஒத்துக்காம இருந்திருக்கலாம், மேபி அதனால தாங்க. நீங்க உங்களுக்காக டவுட் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம தப்புன்னு சொல்றதுல என்ன இருக்குன்னு எனக்கு புரியலைங்க. நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும்? சில கமெண்ட்ஸ் எல்லாம் நம்மளும் பார்க்கும்போது நம்மளும் டீம் கிட்ட சொல்லிடுவாங்க, சார் இந்த மாதிரி எல்லாம் வருது, அவங்களுக்கு நம்மளோட சீன்ஸ் அந்த மாதிரி பண்றது பிடிக்கல, நீங்க ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணி பாருங்க. அப்ப நமக்கு அதை சொல்லதான் முடியும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கில்ல, நமக்கு அதை சொல்லதான் முடியும். அதுக்கு மேல நமக்கு எதுவும் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் சீரியல்ல நடிக்க வந்திருக்குன்னா அங்க என்ன சீனா இருந்தாலும் பண்றதுக்கு நான் ரெடியா தான் வந்திருக்கு. நீங்க ஏதாச்சும் வந்து திங்க் பண்ணிட்டு ஓகே இவளுக்கு வந்து ரொமான்டிக் சீன் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால நான் இந்த மாதிரி ரொமான்டிக் சீன் வைக்க மாட்டேங்குது, இல்லைன்னா வந்து இவ கல்யாணம் பண்ணதுனாலதான் வந்து நான் சொன்னது நீங்க கேட்டிருக்கா, நான் சொல்லி நீங்க கேட்டிருக்கா தீபா வந்து ரொமான்டிக் சீன் பண்ண மாட்டேன் அப்படி நான் சொல்லி நீங்க கேட்டிருக்கா? நீங்க கேட்டீங்கன்னா நீங்க சொல்லுங்க. கேட்காத ஒரு விஷயம் சும்மா வந்து நீங்க வந்து இப்படி மீன்ஸ் சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் பண்ணி எனக்கு எதுவுமே ஆக போறது இல்லை. பட் நீங்க உங்களோட வேல்யூ வந்து கம்மி பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கமெண்ட்ஸ் போடுற ஐடிஸ் எல்லாமே இருக்குல்ல, எல்லாமே ஃபேக் ஐடிஸ். யாருமே ஒரு ஐடி வந்து மீன்ஸ் மெயின் ஐடியில இருந்து கமெண்ட் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. நீங்க தைரியமா வந்து மெயின் ஐடில இருந்து கமெண்ட் பண்ணுங்க. நீங்க மெயின் ஐடில இருந்து கமெண்ட் பண்ணி என்ன டாக் பண்ணுங்க.
நீங்க அதே மாதிரி என்ன டாக் பண்ற அதே டைமில் வந்து என்னோட ஹெட்டுகள் இருக்கும்ல, மீன்ஸ் டைரக்டர் அந்த மீன்ஸ் ஹெட் சேனல் வரைக்கும் நீங்க டாக் பண்ணிடுங்க. அதுல என்னோட மிஸ்டேக்ஸ் ஏதாச்சும் இருந்தாங்கன்னா நான் கிளியர் பண்ணிக்கிறேன், நான் கிளியர் பண்ண ரெடியா இருக்கு. நீங்க வந்து சும்மா வந்து என்ன டார்கெட் பண்ணி சும்மா பேசிட்டு இருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் என்னெல்லாம் பண்ண முடியுமோ நான் அது பண்ணிடுவாங்க. ஸோ சீரியல் சீரியல் இல்லை மூவியா இருந்தாலும் எதா இருந்தாலும் நம்ம நடிக்க போயிட்டாங்கன்னா அவங்க என்ன சீன் சொல்றீங்களோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டோரி கேட்பாங்க. இப்போ மூவியா இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டோரி கேட்பாங்க. அப்போ ஸ்டோரி கேட்கும்போது இந்த மாதிரி சீன்ஸ் இருக்குமா, இதுல இந்த மாதிரி சீன்ஸ் இருக்கு, இந்த சீன்ஸ்ல எல்லாமே வந்து இந்த மாதிரி காஸ்டியூம் போடணும், அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அவங்க. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கேட்கும்போதே வந்து நான் எல்லாம் ஸ்டோரி கேட்கும்போதே வந்து ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி எல்லாம் இருக்கும், என்னால பண்ண முடியுமோ தான் பார்க்காது. அதே மாதிரி கேட்டுட்டு தான் நம்ம வந்து கமிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த சீரியலா இருந்தாலும் எந்த ப்ராஜெக்டா இருந்தாலும் என்னால பண்ண முடியும் என்ற நம்பிக்கையில் தான் நான் வந்து கமிட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த சீன் ரொமான்டிக் சீன் நான் பண்ண மாட்டேன், இல்லைன்னா இந்த மாதிரி சீன் பண்ண மாட்டேன் அப்படியெல்லாம் எனக்கு இல்லை. நான் எல்லா சீனாக இருந்தாலும் பண்ணும். அப்புறம் வந்து ஏதாச்சும் வந்து இப்போ டைரக்டர் டீம் இப்போவும் நான் சொல்றேன், அப்போவும் நான் இது சொல்லிட்டு தான் இருக்கேன். சீரியல் டைரக்டர்ஸ் என்ன சொல்றீங்களோ அதை நம்ம பண்ணிதான் ஆகணும். அங்கே நமக்கு எதுவுமே சொல்றதுக்கு இல்லை, அவங்க என்ன சொல்றோ அது கேட்டுட்டு தான் நம்ம ஒவ்வொரு விஷயம் பண்ணிட்டு இருக்கு. இது தயவு செஞ்சு உங்களோட மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளால எதுவுமே அங்க பண்றதுக்கு இல்ல, அவங்க என்ன சொல்றோ அதை பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்டா இருந்தாங்கன்னா மேபி அவங்க சொல்லும்போது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்கும். நம்ம எல்லாம் வந்து இப்பதான் ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கு. ஸோ நம்ம எல்லாம் சொன்னாங்க எதுவுமே சேஞ்ச் ஆக மாட்டேன், அதுக்கான எந்த இதுவும் நமக்கு இல்லை. ஸோ அதனால நீங்க அப்படி தப்பா நினைக்காதீங்க. அப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின், மம்மி ரொம்ப சப்போர்ட்டா இல்ல ஹஸ்பண்ட் சப்போர்ட்டான்னு? இது என்னையே ரொம்ப குழப்பிக்கிற மாதிரி கொஸ்டின். நான் இப்ப 2 பேரையும் சொன்னா அதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹஸ்பண்டே வந்து சொன்னாங்கன்னா அங்க கோச்சிப்பாங்க, மம்மியே வந்து சொன்னாங்கன்னு இங்க கோச்சிப்பாங்க. அதனால கொஞ்சம் கன்ஃபியூஷனா விட்டுருக்காங்க இந்த கொஸ்டின். ஆக்சுவலி வந்து 2 பேருமே சொல்லணும். 2 பேருமே வந்து நான் மூவி பண்ணிட்டு இருக்கும் போதுல இருந்தே ஹஸ்பண்டே எனக்கு தெரியும். நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு 6 இயர்ஸா எனக்கு தெரியும். மம்மி தான் எல்லாத்துக்குமே வந்து மோட்டிவேட் பண்ணி அது பண்ணிக்கோ நம்ம இருக்கு யார் என்ன சொன்னாலும் கேட்க வேண்டாம், நீ பண்ணிக்கோன்னு சொல்லி சிங்கிள் மதரா இருந்து என்னை இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இழுத்துட்டு வந்ததே மம்மி தான். அப்போ எப்படின்னா மம்மிக்கு இன்னும் நான் வந்து நிறைய கேரக்டர்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்கு. மம்மி எனக்கு ரொம்ப என்ன சொல்லணும், நமக்கு ஒரு சப்போர்ட்னு எல்லாம் சொல்லல, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சப்போர்ட். எந்த விஷயம் இருந்தாலும் யார் என்னெல்லாம் சொன்னாலும் அது ரொம்ப அது அவங்க வந்து இல்ல இதெல்லாம் என்னது, இது இனிமே இதெல்லாம் தாண்டி போகணும் அப்படி சொல்லி இன்னும் மோட்டிவேட் பண்ற ஒரு ஆள் மம்மி தான். அதே மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. எல்லா விஷயத்திலுமே என்ன ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. நீ அது பண்ண, நெகட்டிவ் கமெண்ட்ஸை பத்தி கவலைப்பட வேண்டாம், இல்லைன்னா அந்த மாதிரி நீ ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படி சொல்லி என்ன மோட்டிவேட் பண்றதுக்கு 2 பேருமே. ஸோ அப்போ மம்மி அப்படி சொல்றதுக்கு இல்லை, 2 பேரும் ஒரே மாதிரி தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்களே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்ன்னு இல்லை, எனக்கு வந்து நம்ம ஒரு பேட் சிச்சுவேஷன்ல இருக்கும்போது எனக்கு வந்து என்ன சொல்லணும், இதெல்லாம் கடந்து போகும், உங்களோட கூட நாங்க இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு டீம் இருக்கு, ஒரு கூட்ட ஆளுங்க இருக்கு. அவங்களே வந்து என்ன சொல்லணும்னா சொன்னல, அவங்க வந்து சும்மா ஒரு 2 கமெண்ட்ஸ் போட்டு அவங்க போறவங்க கிடையாது. சீரியல் ஸ்டார்டிங்னு சொல்ல முடியாது, ஒரு சீரியல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 months போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதிலிருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி இந்த நாள் வரைக்கும் அந்த ஒரு கூட்ட ஆளுகள் இருக்கு. என்னோட ஃபேமிலின்னு என்ன சொல்லுவாங்க, அவங்க எப்பவுமே எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டா இருக்கு. ஸோ எனக்கு அது போதும், எனக்கு அந்த ஒரு சப்போர்ட்டு போதும் எனக்கு. மற்றது வந்து அப்படி இருக்கிறவங்க இருக்கும்போது நம்ம எதுக்கு கவலைப்படணும்? நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் பேராவது இருக்குல்ல. எல்லாரும் நம்மளே புரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறீங்க, எதுவுமே பண்ண போறது இல்லை. எல்லாருமே சப்போர்ட் பண்றவங்களுக்கும் நெகட்டிவ், எல்லாத்துக்கும் நெகட்டிவும் பாசிட்டிவும் இருக்கும்ல. கொரோனா டைம்ல தான் நெகட்டிவ் ஆகணுமே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப கொரோனா வந்ததுக்கு அப்புறம் சீரியல் கமெண்ட் பண்ணி அதுலயும் நெகட்டிவ் வந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்திருக்கு. ஸோ பரவாயில்ல, எல்லாமே சேஞ்ச் ஆகிற ஒரு நாள் வரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ஃபன்னியான ஒரு கொஸ்டின் மாதிரி இருக்கு. இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் ஆகுங்க நான் நினைக்கிறேன்ப்பா. இதெல்லாம் இப்படி இருந்துட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். பாசிட்டிவ் ஆகும்னு வேணும்னா ஒரு என்ன சொல்லணும், பாசிட்டிவா நமக்கு திங்க் பண்ணலாம். எப்பயாச்சும் சேஞ்ச் ஆகும்னு நினைக்கலாம். நமக்கு சொல்லி புரிய வைக்க முடியும், புரிஞ்சுக்கலன்னா நம்மளால என்ன பண்ண முடியும், எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டாம், விட்டுடலாம். இங்க நெகட்டிவ் போடணும்னு இன்னும் இருக்கிறவங்க போட்டுக்கோங்க.
எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க தைரியமா போடுங்க. அப்புறம் ரொம்ப ஹர்ட் மட்டும் பண்ற மாதிரி போடாதீங்க. ஏன்னா வந்து அப்படி போடும்போது அதை பார்க்குற ஒரு ஆள் மட்டும் இல்லை, இப்போ நான் மட்டும் இல்லை அதில் எஃபெக்ட் ஆகுறது. நிறைய ஃபேமிலி, நம்மளோட ஃபேமிலி அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு கஷ்டமாகுது இல்லை. ஸோ வயசாகிட்டு இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கு, அவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது அது இன்னும் கஷ்டமா இருக்கும். ஸோ நம்ம ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டாங்கன்னா சொல்லும்போது அது ஒரு கேட்கும்போது ஒரு இது இருக்கும். நம்ம அது பண்ணாம நம்ம கேட்கும்போது அது மாதிரி கஷ்டமா இருக்கும்ல. ஸோ நீங்க கொஞ்சம் ஓகே, உங்களால கொஞ்சம் கம்மியாவது பண்ண முடிஞ்சாங்கன்னா கம்மி பண்ணுங்க, அவ்வளவுதான். மற்றபடி எதுவும் சொல்றதுக்கு இல்லை இதை பத்தி. நெக்ஸ்ட் கொஸ்டின், எல்லா சீனிலும் ஒரே ரியாக்ஷன், என்ன ரிப்ளை கொடுக்குறீங்க? நீங்க எல்லா சீனிலும் ஒரே ரியாக்ஷன் உங்களுக்கு தோணுச்சுன்னா எனக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா வந்து அழற சீனில அழற மாதிரி கண்ணீர் எல்லாம் வந்து தான் பண்றாங்க, சிரிக்கிற சீனில சிரிக்கிற மாதிரி தான் பண்றாங்க, கோவப்படுற சீனில கோவப்படுற மாதிரி தான் நான் பண்றாங்க. உங்களுக்கு அது பலதா எல்லாமே ஒரே ரியாக்ஷனா ஃபீல் ஆகிற மாதிரி இருந்தாங்கன்னா எனக்கு பிரச்சனையே, உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. ஏன்னா அழுகும்போது கண்ணீர் வருது, கோவம் வரும்போது மூக்கெல்லாம் ஆகுது, சிரிக்கும் போது 34 அவ்வளோ பல்லு தெரியுது. அப்படி இருந்துட்டு கூட உங்களுக்கு வந்து ரியாக்ஷன் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு தான் பிரச்சனை. ஸோ நீங்க கொஞ்சம் டாக்டரை போய் பார்க்கறது நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் இவ்வளவு தான் சீரியல் கெட்டு போகுது, ட்ராக் சேஞ்ச் ஆகுறதுக்கு தீபா தான் காரணம். இதுக்கு என்ன ரிப்ளை கொடுக்குறேன்னு ட்ராக் நான் நினைச்சா சேஞ்ச் ஆகணும்னா நான் எவ்வளவு பெரிய ஆளு, நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் நினைக்கிறேன் இந்த ட்ராக் நல்லா இல்லை, சேஞ்ச் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் ட்ராக் கொண்டு வாங்க அப்படி சொல்லும்போது அது சேஞ்ச் பண்ற மாதிரி இருந்தாலும் நான் இல்லை என்ன அளவுக்கு இருந்திருக்கும், நம்ம இல்லை எந்த லெவலுக்கு இருந்திருக்கும், நீங்களே யோசிச்சு பாருங்க. இல்ல நம்ம நினைச்சாங்கன்னா ட்ராக் எல்லாம் மாற முடியாது. நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து இந்த சீரியல்ல வந்து மாமனார் கேரக்டர் இப்போ ஒரு 1 வீக் எபிசோட்ல இல்ல, ஏதாச்சும் சேஞ்ச் ஆயிருக்கா? அங்க மேரேஜ் ஃபங்க்ஷன், அப்போ கண்டிப்பா அவங்க இருந்துதான் ஆகணும், ஏதாச்சும் எல்லாமே அப்படியே நடந்திருக்குல்ல. அப்படியெல்லாம் சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. நம்ம நினைச்சா எல்லாம் ட்ராக் எப்படி சேஞ்ச் ஆகும், நம்ம எல்லாம் நினைச்சா ட்ராக் சேஞ்ச் ஆக முடியாது. அப்படியெல்லாம் சேஞ்ச் ஆர்டிஸ்ட் நினைச்சாங்கல்ல, அது அந்த மாதிரி பண்ண முடியாது. நான் முன்னாடி சொல்லிட்டு அப்படி இருக்கணும்னா அதுக்கு அவ்வளோ வந்து நமக்கு மேலே நம்ம அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கணும். இல்லைன்னா சேனல்ல யாருக்கையாச்சும் நமக்கு சப்போர்ட் அப்படி இருந்தா கூட நடக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி எல்லாம் இருந்தா கூட ஸ்கிரிப்ட் ரைட்டர் தானே ட்ராக் எல்லாம் கொண்டு போறது, ஸ்கிரிப்ட் ரைட்டர் தான். ஸோ அவங்களுக்கு அது டிஆர்பி அந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து ட்ராக் சேஞ்ச் பண்றது. நம்ம நினைச்ச ஒரு கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், ஒரு இன்னொரு கேரக்டரை பூஸ்டப் பண்ணலாம், அப்படியெல்லாம் இல்லை. எதுவுமே நம்மளால பண்ண முடியும். நம்ம வந்து நம்ம ரோல் பண்ணிட்டு நம்ம விஷயத்துக்கு போறாங்க. மற்றபடி நம்ம நினைச்சாலெல்லாம் அப்படி இதெல்லாம் நடக்காது. இதெல்லாம் வந்து நெகட்டிவ். யார் இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்றேன்னே தெரியல. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். என்ன ஏன் கிரிஞ்சு சீன் பண்றீங்க? அதை ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், முன்னாடியே வந்து சொல்லிட்டேன். கிரிஞ்சு சீன் நம்ம பண்றது கிடையாது. நமக்கு மேலே இருக்கிறவங்க ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் நமக்கு ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க, நம்ம அதை அவங்க என்ன பண்ண சொல்றாங்களோ அது பண்றாங்க. அதுக்கு மேலே நமக்கு கிரிஞ்சு சீன் பண்ணணும் என்ற அவசியம் இல்லை. அவங்க சொல்றது நம்ம பண்ணிட்டு போறாங்க. நம்ம ஒர்க், நீங்க வந்து ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது நீங்க ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்ல நீங்க ஒர்க் பண்றீங்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து உங்களோட ஆனர் வந்து இந்த மாதிரி ஒரு குர்த்தி வந்து நீங்க வந்து சேல் பண்ணணும் அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. உங்களுக்கு அந்த குர்த்தி பிடிக்கலைன்னு வச்சுக்கோங்க. அப்படி பிடிக்கலன்னா கூட நீங்க வந்து இல்ல ஓனர், நீங்க வந்து நான் வந்து இந்த குர்த்தி வந்து சேல் பண்ண முடியாது, எனக்கு இந்த குர்த்தி பிடிக்கல நீங்க சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது இல்ல. அதே மாதிரிதான் நமக்கு இந்த சீன் பிடிக்கலனாலும் பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, நம்ம பண்ணிதான் ஆகணும். ஸோ கிரிஞ்ச் சீனுக்கு உடம்பு நம்ம கிடையாது, நீங்க மேல இருக்கிறவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அப்புறம் அபிமா தீபா சீன் ஆர்டிபிஷியலா இருக்கு, என்ன பண்ண முடியும்? ஆர்டிபிஷியலா அவங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும்? நமக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா வந்து நம்ம அது நார்மலா நினைச்சு பண்றாங்க, அது உங்களுக்கு ஆர்டிபிஷியலா ஃபீல் ஆகும்னா என்ன பண்ணணும்னு தெரியல. நமக்கு ஆர்டிபிஷியல் இல்லாம நம்ம எல்லா சீனும் ஒரே மாதிரி நார்மலா நிறைய பண்றது, அது உங்களுக்கு ஆர்டிபிஷியலா இருக்குன்னா ட்ரை பண்றேன், ஆர்டிபிஷியல் இல்லாம பண்றதுக்கு ட்ரை பண்றேன், இன்னும் அந்த பாடி கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றேன். ஓகே, அப்போ நமக்கு நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து ரொமான்டிக் சீன் பண்றதுல பிரச்சனை இருக்காது. என்னோட ஹஸ்பண்ட் இதுக்கு ஆக்சுவலி நான் ரிப்ளை சொல்லக்கூடாது, என்னோட ஹஸ்பண்ட் தான் சொல்லியிருக்கணும். பட் அவங்க இங்கே இல்லை, அவங்க ஜாபுக்கு போயிருக்காங்க. இப்போ டைம் வந்து 2:30 2:35. ஸோ அதனால வந்து அவங்க வந்து இங்கே இல்லை. ஸோ நானே வந்து உங்களுக்கு ரிப்ளை சொல்றேன்.
நான் ஒரு 7 இயர்ஸா வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கு. 7 இயர்ஸா இருக்கு. பட் பெருசா எந்த மூவி அந்த மாதிரி எதுவும் பண்ணல. ஆனா மூவிஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அப்படி இருக்கும்போது 6 இயர்ஸா வந்து என்னோட ஹஸ்பண்டே எனக்கு தெரியும். நாங்க ஃப்ரெண்டா இருந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஃப்ரெண்டா இருக்கும்போதே வந்து அவங்களுக்கு தெரியும் நான் என்னெல்லாம் சீன்ஸ் பண்ணியிருக்கு, என்னெல்லாம் காஸ்டியூம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு, சாங்குக்கு எல்லாம் வந்து என்னெல்லாம் காஸ்டியூம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு எல்லாமே தெரியும். ஸோ என்ன நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வந்து என்ன கல்யாணம் பண்ணியிருக்கு. இப்போ நான் எவ்வளோ இந்த இண்டஸ்ட்ரி விரும்பி நான் இதுக்குள்ளே இருக்குன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ என்னோட மீன்ஸ் என்னோட கரியர்ல வந்துட்டு அவங்க வந்து நீ இந்த மாதிரி ஒர்க் இந்த மாதிரி தான் பண்ணணும், இப்படித்தான் பண்ணணும், இதுக்கு மேலே பண்ணக்கூடாது அப்படி சொன்னதே கிடையாது. அதே மாதிரி அவங்க ஒர்க் விஷயத்துல நான் போக மாட்டாங்க. ஸோ நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துதான் நம்ம இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஸோ என்னோட ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி விஷயங்களே பிரச்சனை கிடையாது. வேணும்னா இன்னொரு வீடியோல நான் அவங்களே வச்சுட்டு நான் அவங்களே சொல்ல வைக்கிறாங்க, மீன்ஸ் பேச வைக்கிறேன் உங்ககிட்ட. நமக்கு அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. என்னோட ஹஸ்பண்டுக்கு ரொமான்டிக் சீன் பண்றது அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டின்ஸும் முடிஞ்சிச்சு. நான் இதில் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் தான் எடுத்து வச்சு ஆன்சர் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே இதில் ஆன்சர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து நான் இப்போ யார்கிட்ட வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நீங்கள் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லலை. இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் கன்வே பண்ணிடுங்க, மெசேஜாகவும் கமெண்ட்ஸாகவும் போட்டுக்கோங்க. பட் ஒருத்தவங்களை கஷ்டப்படுற மாதிரி மனசு கஷ்டப்படுற மாதிரி வைக்காதீங்க. அதே மாதிரி பாடி ஷேமிங் பண்ணாதீங்க. உங்களே ஒரு ஆள் பாடி ஷேமிங் பண்ணும்போது உங்களுக்கு அதோட வலி புரியும். இப்போ ஒரு ஆள் குண்டா இருக்கிறது அவங்க தப்பு கிடையாது. மேபி அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனாலே இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இருக்கலாம். இல்லைன்னா ஒரு ஆள் கருப்பா இருக்கிறது வந்து அது அவங்களோட இது கிடையாது. அதெல்லாம் ஜெனட்டிக்கா நமக்கு நார்மலா நம்ம பிறக்கும் போதே கிடைக்கிறது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ நீங்க பாடி ஷேமிங் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா அப்படி பண்ணும்போது எந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஹர்ட் ஆகும்னு நமக்கு சொல்ல முடியாது. நம்மள ஒரு ஆள் அந்த இடத்துல இருந்து கஷ்டப்பட வைக்கும்போது அதோட வலி என்னன்னு நமக்கு புரியும். ஸோ நீங்க இப்ப நான் என்னோட விஷயத்துல சொல்லலை, மொத்தமா நான் சொல்றேன், நீங்க பாடி ஷேமிங் பண்ணாதீங்க. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். நமக்கு அதை நம்ம இடத்துல இருந்து நம்ம யோசிச்சா நமக்கு அது புரியும் அதோட வலி என்னன்னு. ஸோ கண்டிப்பா இன்னொரு வீடியோடு கூடி இன்னொரு டெய்லி பார்க்கலாம். எல்லாரும் நல்லா இருக்கட்டும், எந்த பிரச்சனையும் இல்லாம சேஃபா இருங்க. இன்னொரு வீடியோடு கூடி இன்னொரு டே பார்க்கலாம். பாய்.